ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 8th 12th டிப்ளமோ டிகிரி அதே மாதிரி BSMS வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் ஒரு 7 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. நேர்காணல் மட்டும் வச்சு அதில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அது முடிஞ்சோன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி தபால் மூலியமாவோ நேரிலையோ இல்லை கொரியர் மூலியம் எப்படி வேணாலும் அவங்க சப்மிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் சப்மிட் பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்கல. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி தேதி 23 ஆகஸ்ட் 2024 நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்கு பழைய ஃபோட்டோவாக ஒட்டாதீங்க. அதை காரணமாக வச்சு கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவும் கிளியராக ஒட்டிக்கோங்க. மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மொத்தம் 7 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்ளிகேண்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பெயரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது அவங்களுடைய தகப்பனார் பெயர் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க மறக்காமல். மூணாவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதுவும் அவங்க கொடுத்துருக்கு இதே சேம் ஃபார்மெட்டில் DD/MM/YY இந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸுங்கிறது கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி உங்களுக்கு வேணும். எட்டாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். URA, BCA, BCM, MBC, DNC, OC கேட்டகரி, SC, SC, ST கேட்டகரி, என்ன கேட்டகரியோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நம்பரை என்ன அப்படிங்கிறத கார்டை பார்த்து மறக்காமல் அது என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பருக்கு உங்கள்கிட்ட 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஒரு நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்குன்னா இன்னொரு நம்பருக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கிறது ரொம்பவே பிரச்சனை இல்லாதது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபுங்கிறது கம்பல்சரி வேணும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃபர் லெட்டர் சப்மிட் பண்ணலாம். கூடவே பே ஸ்லிப், கடைசியாக வாங்கின மந்த் பே ஸ்லிப்பும் கூட நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இருந்தால் வைங்க, இல்லாட்டி நீங்கள் வைக்கணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. பிளேஸ் அண்ட் டேட், உங்கள் ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்ளிகேண்ட் சிக்னேச்சர் போட்டு அனுப்புங்க. சிக்னேச்சரை போடாமல் விட்டுட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சிக்னேச்சரையும் போட்டு அனுப்புங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இதை ஃபில் பண்ணி இதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளியராக சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல்
நோட்டிஃபிகேஷன் இதுதான். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தயவுசெய்து படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. லாஸ்ட் டேட் உங்களுக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 23 ஆகஸ்ட் 2024 சாயந்தரம் 5 மணி தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 5 மணிக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தாக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை பொறுத்தளவுக்கும் நீங்கள் பிஎஸ்எம்எஸ் அப்படிங்கிறது நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மாத சம்பளம் அப்படிங்கிறது 40,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சருக்கான வேலை வாய்ப்பு. இந்த டிஸ்பென்சரில் என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, அது இன்டகிரேட் ஃபார்மசி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் சர்டிஃபிகேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 750 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கான வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா தெரபிக் அசிஸ்டன்ட் ஃபீமேலுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாத சம்பளம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர், ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர் டே கணக்கில் தான் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதம் 40,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லை பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா ஐடி, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு, அப்படி இல்லைன்னா எனி டிகிரி படித்தவங்க, சரிங்களா. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எனி டிகிரி படிச்சுட்டு நீங்கள் 1 இயர் டிப்ளமோவில் சர்டிஃபிகேட் கோர்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மினிமம் 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான மாத சம்பளம் அப்படிங்கிறது 15,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கும் ஆல்ரெடி நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இல்லை 12th மார்க் ஷீட் வைக்க சொல்லியிருக்காங்க. 8th நீங்கள் ஒன்றும் 8th தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிசியில் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சுக்கோங்க. டிகிரி மார்க் ஷீட் அல்லது அது சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது டிகிரி படித்தவங்க. ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கணும். அட்ரஸ்க்கான ப்ரூஃப் நீங்கள் ஏதாவது எது வைக்கலாம் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். முன் அனுபவ சான்று ஏதாவது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் இப்போ உடல் ஊனமுற்றோர், ட்ரேஜெண்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் இதை வச்சுக்கலாம், சரிங்களா. இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க. தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், தர்மபுரி 636705. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேரிலையோ தபால் மூலியமாக எப்படி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.